அவர்களே, இன்று மிகவும் முக்கியமான ஒரு பிரேரணை தொடர்பாக இந்த சபையிலே பேசப்படுகின்றது. அப்போ அதன் பொழுது விசேடமாக அவசர கால நிலைமைகளை ஒரு மாதத்துக்கு நீடித்துக் கொள்வதற்கான பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகவே நான் ஒரு சில வார்த்தைகளை கூறலாம் என்று பார்க்கின்றேன். ஒன்று, ஒரு விடயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த அவசர நிலைமைகள் பிரகடனப்படுத்துவதற்கான காரணமாக இருந்தது வேறு எதுமல்ல, விசேடமாக தித்வா புயலினால் ஏற்பட்ட நிலைமைகள், அதன் பொழுது அந்த நிலைமைகளின் கீழ் நாடு முகம் கொடுத்திருந்த நிலைமைகள், மக்கள் முகம் கொடுத்திருந்த நிலைமைகள். அப்போ அந்த நிலைமைகளில் இருந்து நாட்டையும் மக்களையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த தேவையின் கருத்தில் கொண்டுதான் விசேடமாக இந்த அவசர நிலைமைகள் நவம்பர் மாதம் 28 அமுலுக்கு வருகின்றது. அப்போ இதன் பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு விசேடமாக இந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு சிலர் அல்ல ஒருவர், அவர் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு மிகவும் மோசமான கருத்தியல்களை முன்வைக்கின்ற நபராக இருக்கின்றார். அப்போ அது மாத்திரமல்ல, அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றது மாத்திரமல்ல, இந்த நாடு என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் தமிழ் மக்கள் என்பது கடந்த அதாவது இன்றைக்கி யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் ஆகின்றது. அதற்கு முன்னர் 30 வருடங்களாக இந்த நாடு யுத்தத்துக்கு பாரிய அழிவுகளை சந்தித்து, அப்போ இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 47 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் எமது நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த போது, அதன் பொழுது விசேடமாக தமிழ் மக்கள் அழிக்கப்பட்ட பொழுது, தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுது, தமிழ் மக்களுடைய பொக்கிசமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பொழுது, யாழ் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்த விடாது மோசடி செய்து அதன் கீழ் விசேடமாக வடகிழக்கில் இருந்த இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு ஜனநாயக நீரோட்டத்திற்கு வருவதை தடுத்த நிலைமையின் கீழ் தான் கடந்த காலங்கள் யுத்தமாக பரிணமிக்கப்பட்டது. அப்போ அன்றைய காலகட்டத்தில் அந்த யுத்தம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது, யுத்தம் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அன்றைய காலகட்டங்களில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் அவருடைய தாத்தாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய அப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்று தமிழ் மக்களை கொன்றொழித்த, தமிழ் இளைஞர்களை சிறை வைத்த, தமிழ் யுவதிகளை மானபங்கப்படுத்திய நபர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருந்த நபர். அதாவது அன்றைய காலகட்ட விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த சபையில் இருக்கின்றார்கள் ராஜபக்சாக்களுடைய குடும்பம், ராஜபக்சாவுடைய மகனார். அப்போ அந்த மகன்களுடைய மகன்களால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழ் மக்களுக்கு எதிரான குழுக்கள் இருந்தது. தமிழ் மக்களை வேட்டையாடுகின்ற, தமிழ் இளைஞர்களை வேட்டையாடுகின்ற குழுக்கள் இருந்தது. அப்போ அந்த குழுக்களோடு சேர்ந்து தமிழ் மக்களை வேட்டையாடிய நபர் இன்றைக்கு இன்னமும் நீலி கண்ணீர் வடிக்கின்ற நபராக மாறியிருக்கின்றார். தமிழ் மக்கள் மீது கருணை காட்டுகின்ற நபராக மாறியிருக்கின்றார். அவ்வாறு கருணை காட்டுகின்ற நபர்களுக்கு நாங்கள் ஒன்றைக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டும். விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இதை வேண்டுமென்றால் அவர்கள் நினைக்கலாம், இந்த நிலைமைகளை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக, மீண்டும் இந்த இனவெறியை தூண்டுவதன் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் அவர்களுடைய இருப்பை தக்க வச்சுக் கொள்ள முடியும். நான் சொல்லுகின்றேன், முடியாது. இனி வருகின்ற காலங்களிலே இது நாள் வரைக்கும் தமிழ் மக்களை தமிழ் இனவாதத்தை பேசி, விசேடமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் கூட கடுமையான இனவாதத்தை பேசி அதன் மூலமாக சூடேற்றி தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய காணிகள்,
தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அன்று இருந்த யாழ்ப்பாணமோ, அன்று இருந்த மட்டக்களப்போ, அன்று இருந்த அம்பாறை மாவட்டமோ, அன்று இருந்த திருகோணமலையோ இன்று இல்லை. முற்றிலும் மாறி இருக்கின்றது. அது வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களில் வாழுகின்ற, விசேடமாக மலையக பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அவசர காலம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களின் கீழ் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பிரதேசம் இது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் இன்றைக்கு இந்த கொழும்பில் இருந்து சுற்றுமாத்து வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நபரோடு சேர்ந்து, அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது வேட்டியோடும் கொழும்பில் கோட் சூட்டோடும் இங்கிருக்கின்ற சிங்கள நபர்களோடு இங்கிருக்கின்ற தாங்களுடைய பிள்ளைகளுக்கு சிங்களவர்களை திருமணம் செய்து கொண்டு சொகுசாக வாழுகின்றவர்கள். ஆனால் அங்கு சென்று மீண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் இன்ன வெறியை தூண்டுகின்ற, வெறியாட்டம் ஆடுகின்ற இந்த சுத்துமாத்துக்களுக்கும் இந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர்களுக்கும் உங்களுடைய வெறித்தனம், உங்களுடைய கபட நாடகம் இனியும் செல்லுபடியாகாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். விசேடமாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு என்பது கடந்த காலங்களில் அவசர கால சட்டம் என்கின்ற பொழுது, நானும் கூட கடந்த காலங்களில் இந்த அவசர கால சட்டத்தை இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற பொழுது நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தேன். விசேடமாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் கூட இந்த பாராளுமன்றத்தில் இருந்தோம். நாங்கள் எல்லோருமே சேர்ந்து எதிர்த்தோம், உண்மை. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றியதன் பிறகு, எங்களுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கூட தெரியும், நிறைவேற்றியதன் பிறகு மறுநாள் முதல் இந்த நாட்டில் தமிழ் இளைஞர்கள் வேட்டையாடப்படுவதே காரணமாக இருந்தது. வேட்டையாடப்பட்டார்கள். தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு பெண் தான் கோணேஸ்வரி. கோணேஸ்வரியின் கொலை என்பது படு மோசமான கொலை. அந்த கொலையை செய்த பாவிகளோடு இன்றைக்கு இந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் இருந்து கொண்டு எங்கள் மீது, எங்களுடைய அரசாங்கத்தின் மீது சேறுகளை பூசலாம் என்று நினைக்கின்றார். அதே போன்று விசேடமாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கூட அங்கு கோணேஸ்வரி என்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்தில் கிருஷாந்தி குமாரசாமி அவர்கள் படுகொலை செய்தது மாத்திரமல்ல, அவர்கள் சித்திரவதை செய்தது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தோட கூண்டோடு அழித்த அந்த நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த, அந்த கட்சிகளில் அங்கம் வகித்த, அந்த கட்சிகளில் பிரதான புள்ளியாக இருந்த நபர் இன்றைக்கு இங்கு வந்து தமிழ் மக்களுக்கு குரல் கொடுப்பதாக கூறுகின்றார். ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம், அது இனியும் செல்லுபடியாகாது. அதனால் கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த இடத்தில் ஒன்றை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அதாக விசேடமாக அவசரகால சட்டம், நாங்கள் எங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தியது காரணம் வேறு எதுவுமல்ல, கடந்த கால தித்வா புயல் பிரச்சனை, அதோடு இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த யுத்தம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை முகாமித்தம் செய்து கொள்வதற்கே தவிர ஜனநாயகத்தை பறிப்பதற்கோ, எழுத்து சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை பறிப்பதற்கோ, அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை வேட்டையாடுவதற்கோ, அல்லது கடந்த காலத்தில் போன்று வெள்ளை வேன் மூலமாக வந்து எங்களுடைய இளைஞர்களை கடத்தி செல்வதற்கோ இல்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து 1.5 வருடங்களுக்கு மேலாகின்றது. இந்த காலகட்டங்களில் இந்த அவசர கால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு குடிமகன், சாதாரண குடிமகனும், அதாவது இந்த நிலைமைகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த நாட்டுக்கு, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த நாட்டிலே ஆட்டி படைக்கின்ற, இந்த நாட்டுக்கு பெரிய அழிவுகளை ஏற்படுத்துகின்ற போதைப் பொருள் இருக்கின்றது. அந்த போதைப் பொருளின் காரணமாக, அந்த போதை வியாபாரிகளுடைய நிலைமைகளின் காரணமாக முழு நாடும் ஸ்தம்பிதமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. முழு நாட்டையும் காவு கொள்ளுகின்ற நிலைமை. அது வடக்கா, கிழக்கா, தெற்கா என்றல்ல, அது தமிழா, சிங்களமா, முஸ்லிமா என்றல்ல. விசேடமாக நாங்கள் இன்றைக்கு பெருமையாக கூறக்கூடிய முடியும்,
இந்த 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 போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே ஒரு சில பிரதேசங்களுக்கு செல்ல முடியாது. அங்கு டியூஷன் முடித்துவிட்டு எங்களுடைய பெண் பிள்ளைகள் வீதியில் செல்ல முடியாது. அவ்வாறான ஒரு நிலைமை இருந்தது. அன்றைக்கும் அங்கிருந்த பெற்றோர்கள் குறிப்பிட்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் இந்த காடையர் கும்பலிடம் இருந்து எங்களுடைய பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கான இடம் அளியுங்கள், அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று. இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் மிகவும் தெளிவாக கூறுகின்றார்கள், இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கின்றது, நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அன்றைக்கு இருந்த காடையர் கும்பல் இன்றைக்கு இல்லை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு படிப்படியாக வடக்கில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்கள் அனைத்தும் மிகவும் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்கின்றார்கள். இன்னமும் கூட அந்த போலீஸ் நிலையங்களிலும் லஞ்சம் வாங்குகின்ற, மோசடி செய்கின்ற அல்லது அவ்வாறு நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மறுதளிக்க முடியாது. இருந்த போதிலும் கூட அதில் இருக்கின்ற பிரதானிகள் அனைவருமே இன்றைக்கு இந்த நிலைமைகளை மாற்றி அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய நல்ல போலீஸ் நிலையங்களாக, நல்ல போலீஸ் அதிகாரிகளாக மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த அவசரகால சட்டத்தை நாங்கள் பயன்படுத்தி மக்களை நசுக்குவதற்கோ இளைஞர்களை ஒடுக்குவதற்கோ எந்த விதமான செயற்பாடுகளும் அல்ல. ஆனால் நாட்டினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அதிக நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் இந்த ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் முன்னெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்காகவே நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம் என்று நாங்கள் கூறிக்கொண்டு, அதே போன்று மீண்டும் இந்த நாட்டில் இனவாத மதவாதத்தை தூண்டுகின்ற அரசியல்வாதிகள், ஏனென்றால் கடந்த காலங்களில் தாங்களுடைய ஆட்சி அதிகாரம் இல்லாது போயிருக்கின்ற நபர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக, அதாவது போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து போலியான இனவாதங்களை தூண்டி மீண்டும் ஆட்சி பீடுவதற்கு எத்தனிக்கின்றார்கள் என்பதை அதை ஒருபோதும் எமது நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.